ராக்ஃபோர்ட் இன்ஜினியர்ஸ். இன்றைக்கி தமிழ்லேயே நம்ம வந்து ஸ்மார்ட் சிஸ்டம் ஆட்டோமேஷனுங்கிற சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்மார்ட் சிஸ்டம் ஆட்டோமேஷனுங்கிறது ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எலக்டிவ் சப்ஜெக்ட்டு. இன்றைக்கி அதில் வந்து வாட் ஆர் தி வேரியஸ் கண்ட்ரோலர்ஸ் ஆர் யூஸ்டு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஸ்மார்ட் சிஸ்டம் ஆட்டோமேஷனில் கண்ட்ரோலர் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. அடுத்தது சென்சார்ஸ், ஆக்சுவேட்டர்ஸ், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸு. அதில் கண்ட்ரோலர் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். வேரியஸ் கண்ட்ரோலர்ஸ் யூஸ்டு இன் ஸ்மார்ட் சிஸ்டம் ஆட்டோமேஷன். ஸோ ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரோலர்னால் ஆர்டினோ யூனோ. அடுத்த கிளாஸில் வந்து நம்ம இந்த ஆர்டினோ யூனோவோட பின் டீட்டெயில்ஸு பார்ப்போம். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து சென்சார்ஸ், அதோட பின் டீட்டெயில்ஸ் ஒன்று ஒன்றா அப்படியே பார்ப்போம். ஆர்டினோ யூனோங்கிறது வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரோலர். இதில் இருக்க ட்ராபேக் என்னென்னா வைஃபை இதில் கிடையாது, நோ வைஃபை. ஸோ வைஃபை இல்லாமல் ரிமோட் ஆக்சஸ் இதில் பண்ண முடியாது. ரிமோட் ஆக்சஸ் பண்ணணும்னா வைஃபை போர்டு ஒன்று எக்ஸ்ட்ரா வந்து ப்ரொவைட் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ ஆர்டினோ யூனோட அட்வான்டேஜ் என்னென்னா யூசர் ஃப்ரெண்ட்லி. பின் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஈஸியஸ்ட்டு கான்ஃபிகரேஷனில் இருக்கும். ப்ரோக்ராம் வந்து சிலே ரைட் பண்ணிக்கலாம் அதனால் ப்ரோக்ராம் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ப்ரோக்ராமை மாடிஃபை பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஆர்டினோ யூனோ மாதிரியே அதோட வெர்ஷன்ஸ் நிறையா வருது, நேனோ அந்த மாதிரி நிறையா போர்டு இதில் வந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து பார்க்க போகிறது ESP32. ஸோ இது வந்து இன்பில்ட் வைஃபை. ஸோ வைஃபை வந்து இதில் இன்பில்ட்டாகவே இருக்கும். ஸோ இதில் வந்து லோக்கல் கண்ட்ரோல் அண்டு ரிமோட் கண்ட்ரோல் ரெண்டுமே பண்ணிக்கலாம். ஸோ டேட்டாவை வந்து நம்ம க்ளவுடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி க்ளவுடில் எடுத்துக்கலாம், மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மொபைலில் எடுத்துக்கலாம். மொபைலில் இருந்து எந்த ஆப்ஜெக்டை வேணாலும் எந்த ஊரில் இருந்துக்கிட்டு வேணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ யூ கேன் சுவிட்ச் ஆன் ஆர் சுவிட்ச் ஆஃப் எ ஃபேன் ஆர் எனி அதர் டிவைஸ் ஃப்ரம் எனிவேர். ஸோ யூஎஸ்ஏல இருந்துக்கிட்டு இந்தியாவில் இருக்க ஒரு டிவைஸை வந்து ஆன் பண்ண முடியும், ஆஃப் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து ESP32ல் ஒரே ஒரு போர்டு இவ்வளோ வேலையும் செய்யும். இதோட பின் டீட்டெயில்ஸையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். அடுத்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் போர்டு வந்து நோடு MCU 8266, ESP8266 நோடு MCU. ஸோ நோடு MCU வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினோ யூனோ மாதிரியே வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான போர்டு, இன்பில்ட் வைஃபை. ஸோ இதில் வந்து வைஃபை உள்ளே போர்டுக்குள்ளே இருக்கும், அதனால் எக்ஸ்ட்ரா வைஃபை போர்டு போட தேவையில்லை. அதே சமயத்தில் ESP32 மாதிரி காம்ப்ளெக்ஸாக இல்லாமல் ஆர்டினோ யூனோ மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸஸ் ஆல்சோ கம்ஸ் அரவுண்ட் 300. இந்த ஆர்டினோ யூனோ நோடு MCU இது எல்லாமே 300க்குள்ளேயே கிடைக்குது. ஸோ ஷாப்லேயும் டைரெக்டாக வாங்கலாம், ஆன்லைன்லேயும் எனி டைம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்தது ராஸ்பெரி பை. ஸோ ராஸ்பெரி பையை பொறுத்த வரைக்கும் நம்ம அது வந்து ஒரு மினி கம்ப்யூட்டர். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து வெரி காஸ்ட்லி, 6500க்கு மேலே தான் அதோட பேசிக் யூனிட்டே கிடைக்கும், அதுக்கு மேலே தான் கிடைக்கும். ஸோ மினி கம்ப்யூட்டருங்கிறதுனால அதில் வந்து ப்ரோக்ராம் வந்து நிறையா நம்மளால் பண்ண முடியும், ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இன்பில்ட் வைஃபை, இன்பில்ட்டு GSM எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். ஸோ தட் வி கேன் யூஸ் தி ராஸ்பெரி பை அஸ் எ கம்ப்யூட்டர். ஸோ மினி டிவைசஸ் வந்து டைரெக்டாக மினி பெரிஃபெரல்ஸை வந்து இதில் டைரெக்டாக ஆட் பண்ணிக்க முடியும், ஆட் பண்ணி அதை கண்ட்ரோலும் பண்ண முடியும். இந்த ராஸ்பெரி பை வந்து ஒரு அட்வான்ஸ்டு கண்ட்ரோலர். இதில் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்பில்ட் வைஃபை, GSM கண்ட்ரோல் அண்ட் வந்து ஃப்ளெக்சிபிள் கண்ட்ரோலபிலிட்டி, இதெல்லாம் அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து பைத்தானில் தான் எழுத முடியும். ஸோ பைத்தான் இஸ் நாட் ஏ யூசர் ஃப்ரெண்ட்லி ஆர் ஃப்ளெக்சிபிள் லாங்குவேஜ் டு லேர்ன் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் அது ரிஸ்க் இருக்குது அதில். சி மாதிரி பைத்தான் வந்து ஈஸியாக இருக்காது, கொஞ்சம் அதோட சின்டாக்ஸ்லாம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ அதை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு பைத்தானில் எழுதுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்.
பட் லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ராஸ்பெரி பை லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதை அடிச்சுக்க வேறு எந்த போர்டுமே கிடையாது. அடுத்த கிளாஸில் நம்ம வந்து வேரியஸ் சென்சார்ஸ் பார்ப்போம். ப்ளஸ் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த போர்டோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அடுத்த கிளாஸ்லேயே வந்து ஆர்டினோ யூனோட பின் டீட்டெயில்ஸ், ESP32ஓட பின் டீட்டெயில்ஸு, இதில் யூஸ் பண்ணுற ESP 8266 இந்த நோடு MCU கிடையாது, இது வேறு போர்டு, சின்ன போர்டு 8 பின்ஸ் இருக்கும். அந்த 8 பின்ஸ் போர்டு அது வைஃபை போர்டு. அந்த போர்டோட பின் டீட்டெயில்ஸ், ESP32ஓட பின் டீட்டெயில்ஸ், நோடு MCUவோட பின் டீட்டெயில்ஸ், ராஸ்பெரி பையோட பின் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தரலாம். அடுத்த வீடியோவில் வந்து வில் சி டைப்ஸ் ஆஃப் சென்சார்ஸ் அண்ட் தர் பின் டீட்டெயில்ஸ். ஸோ ஃபைனலாக வந்து எப்படி சென்சாரை வந்து கனெக்ட் பண்ணுறது, அவுட்புட் பார்க்குறது, அதை இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ.